100 100 ஆமா கண்ணனோடு 100 பேர்களையும் கொண்டு நேற்று இதோடு எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது? 32 ஆண்டுகளாகிவிட்டது. துரியோதனன் மாண்டார். பாண்டவர்களுக்கு இந்திரபிரசத்தை பட்ட இந்த அஸ்தாபுரத்திலே கட்டினேன். அஸ்தாபுரத்திலே பாண்டவருக்கு தொண்டனாக இருந்து அஸ்தாபுரத்திலே நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த கலை மேலே ஒரு சின்ன நிறைய பற்று ஆர்வம். எதுக்காக இங்கே வரங்கன்னா நாங்கள் காசுக்காகவோ பணத்துக்காக நாங்கள் வரல. சின்ன வயசுலேருந்து ஆர்வம் எப்படி படித்தா ஒரு கலெக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படியோ அது மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த நாடகத்தை பார்க்குறதுனால எங்களுக்கு நாடகம் ஆடணும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் படிப்பு கூட பாதி நிறுத்திட்டு வந்து ஆடுறோம். நாங்கள் ஆட்டத்தை கூப்பிட்டா அதாவது காசு பணத்துக்காக வரல, ஆட்டம் போனால் ரசிகர் வருவாங்க பேசுவாங்க. சௌக்கியமா இன்புற்று வாழ்கிறாயா? நம் கையலா போகலான்றதுக்காக வரோம். பணம் காசுக்காக நாங்கள் வரது கிடையாது. ஏதோ வந்து ஆடுறோம், அந்த ஆர்வத்துக்காக வந்துட்டு இந்த வேஷம் ஆடணும் அந்த வேஷம் ஆடிட்டு நாங்கள் போவோம். ஏதோ ஊருக்கார் பார்த்து கொடுப்பாங்க 5000 10,000, அதை நாங்கள் ஆளுக்கு 500 600 பேசி வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் வருமானம் அவ்வளோதான், மேற்படி அந்த இதுவும் இல்லை. அதுலேயும் இப்பொழுது நிறைய கரகாட்டம் ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரிலாம் வந்து எங்களை நிறைய இது பண்ணுது. அவங்களுக்கு வருமானம் அதிகமாகுது. சும்மா ஒரு டான்ஸ் போட்டவே நாங்கள் வந்து படிக்கணும், நாங்களே படிக்கணும், நாங்களே பாடணும், நாங்களே ஆடணும். தூக்கம் கெட்டு நைட்டில் ஆடுறோம். விடிகால் போய் படிக்கணும், படிச்சுட்டு தூக்கம் இல்லை மீண்டும் வந்து ஆடணும். அண்ணல் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் மீதும் மட்டுமல்லாமல் எழுச்சி தெரியுமா 8 திக்கைகளை இடைமுழங்குது எங்கள் தலைவர் பேச்சிலே பறந்து
பொருளியல் வல்லுநராகவும் பேராசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் வழக்கறிஞராகவும் கடல் தாண்டி படித்தவர், முனைவர் பட்டம் வாங்கியவர், பாலிஸ்டார் பட்டம் பெற்றவர் இல்லையா? அந்த காலத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் இல்லையா, சிறுபான்மை மக்களுக்காகவும் சலியாமல் உழைத்து சட்டத்தை வாங்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் மீது பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அண்ணனாகப்பட்ட ராமச்சந்திரன் வாழ்க, அவர்களுடைய பதவி வாழ்க என்று வாழ்க வேறு சபையை வாழ்த்துகிறோம். அவர் கொடுத்த காட்சி நிறைய இந்த கலைத்துள்ள நிறைய ரிஸ்க் இருக்குது. பார்க்குறவங்களாம் நாடகக்காரனா ரொம்ப இழிவாக பேசுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி கலைத்துறையில் இவ்வளவு வேலை இருக்குது. ஒரு சினிமா எப்படியோ அதே மாதிரி நாங்களும் படிச்சுட்டு தான் வரோம், மெமரி பண்ணிட்டு தான். அது மாதிரி எங்கள் கலைத்துறை போயிட்டு இருக்குது. ஏதோ இப்போதைக்கு சும்மாராக போயிருக்குது. எங்களுடைய கலை என்பது ஒரு 6 மாதம் அவ்வளோதான். மீறி 4 மாதம் 5 மாதம் வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் இருந்துட்டு எனக்கு கலை வேலைக்கு தான் போவோம். போதிய வருமானம் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். மாதத்துக்கு 25 நாடகம் 20 நாடகம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆஹா 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 நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த கலை மேலே ஒரு சின்ன நிறைய பற்று ஆர்வம். எதுக்காக இங்கே வராங்கன்னா, நாங்கள் காசுக்காகவோ பணத்துக்காக நாங்கள் வரல. சின்ன வயசுலேருந்து ஆர்வம். எப்படி கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் தன் வாசகம்.